நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். வல் முஃமினூன சூரத்து தௌபாவில 71 72 அந்த ரெண்டு வசனத்தை எடுத்து பாருங்கள். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்தாலும் பொதுவா நிறைய வசனத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்களுக்கு தான் அல்லாஹ் சட்டம் சொல்ற மாதிரி இருக்கும், அத பெண்களையும் சேர்த்து தான் உள்ளடக்கும். தொழுங்கன்னு அல்லாஹ் பேசுவான், ஆண்களை பார்த்து பேசுற மாதிரி இருக்கும், அதுல பெண்களையும் உள்ளடக்கிறோம். ஆனா இந்த வசனத்துல மட்டும் பொதுவா ஆண்களுக்கு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்லாம வல் முஃமினூன வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருந்தாலும் பஅதுஹும் அவுலியாஉ பஅதின், அடுத்தவர்களோடு உச்ச நண்பர்களாக பழக வேண்டும். முதல் தன்மை அல்லாஹ் சொல்றான். இதுல இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகள் ஆண் பேச்சாளர்கள் கரெக்டா இருக்கிறோமா? இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெண் தாயிகள் இதுல நாம கரெக்டா இருக்கிறோமா? யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் இரண்டாவது சொல்லுகிறான், வ யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அடுத்தவர்களுக்கு நன்மையையும் ஏவணும், அடுத்தவங்க தீமை செய்யறாங்கன்னா அந்த தீமையையும் தடுக்கணும்.